வடகிழக்கில் இந்த நாள் கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் பேரணியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே இவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி நேரம் கிளிநொச்சியில் கலவரமாக மாறிய விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுக்கிறது. இன்றைய தினம் தமிழ் என்பதற்குரிய பிரதான தலைப்பு கிளிநொச்சியில் போலீஸ் அடாவடி, கரிநாள் போராட்டம் மீது கண்ணீர் புகை பிரயோகம், பலவந்தமாக இழுத்து செல்லப்பட்ட மாணவர்கள் என்பது தமிழ் என்பதனுடைய பிரதான தலைப்பு. அதே போல தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த செய்தி முக்கியமான செய்தியாக பிரதான தலைப்பாக இடம்பெடுக்கிறது. சுதந்திர தினத்தை கரிநாளாக்கிய ஆர்ப்பாட்டம், போர்களமாக கிளிநொச்சி, மாணவர்கள் மீது தாக்குதல், கண்ணீர் புகை வீச்சு, நீர்த்தாரை பிரயோகம், பெண்கள் மீதும் தாக்குதல் என குற்றச்சாட்டு என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வடகிழக்கில் கரிநாள் அனுஷ்டிப்பு, கிளிநொச்சி பேரணி மீது நீர்த்தாரை கண்ணீர் புகை பிரயோகம் என்பது வீரகேசரி பத்திரிகைகளுடைய தமிழ் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகளாக இருப்பதை காணலாம். சிங்கள பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் வெளியாகிருப்பதை காணலாம். இன்றைய லங்காதி மற்றும் அத பத்திரிகையில் அது தொடர்பான செய்திகள் வெளியாகிறது. இன்றைய லங்காதி பத்திரிகையில் நிதாஹஸ்தா கிளிநொச்சியே விரோதாவட்ட காந்துலு கேஸ் ஜலப்பிரகார சரச விசிசு பஹாக் அத் அடங்குவட்ட என்பது இன்றைய லங்காதிபதியினுடைய செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய அத பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் வெளியாகிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. නිදස් දිනයේ කළු දිනයක් ලෙස නම් කළ උතුරේ සරස විසිසු විරෝධයට කඳුළු ගෑස් ප්‍රහාරය සිසුන් පාක් අත්අඩංගුවට என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்றைய இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் அங்கு இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சுதந்திர தினத்தை தமிழ் மக்கள் கரிநாளாக பிரகடனப்படுத்தி போராட்டங்கள் நடத்திய நிலையில் கிளிநொச்சியில் நடந்த போராட்டத்தின் மீது போலீசார் குண்டாத்தடி பிரயோகம் மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்ட இரணைமடுவில் இருந்து பேரணி கிளிநொச்சி நகரை நோக்கி சென்றபோது போலீசார் வீதித்தடை ஏற்படுத்தி பேரணியை வழிமறித்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதோடு கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தடியடி நடத்தி 7 மாணவர்களை கைது செய்து இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ஏனைய மாணவர்கள் வீதி மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அராஜகம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இதேவேளை கைது செய்யப்பட்ட மாணவர்கள் நேற்று மாலை இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இதனோடு தொடர்புடைய இன்னும் ஒரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. கிளிநொச்சி ஸ்ரீதரன் எம்பி மீதும் போலீசார் தாக்குதல், சார்ல்ஸ் நிமில்தான் எம்பி மீதும் தாக்குதல் முயற்சி என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது போலீசார் மிகவும் மோசமாகவும் இலைச்சிதனமாக நடந்து கொண்டதாகவும், பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தடுக்க முயன்ற போது தானும் போலீசாரின் தாக்குதலுக்குள்ளானதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றஞ்சாட்டி இருக்கிறார். அத்தோடு பெண்களிடமும் பல்கலைக்கழக மாணவர்களிடமும் காட்டுமிராண்டித்தனமாக போலீசார் நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியில் நேற்றைய தினம் பாரிய பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பேரணியை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தார்கள். பேரணி வந்த சாலையை மறித்து தடைகளை போலீசார் ஏற்படுத்திய நிலையில் அதனை மீறி செல்ல முற்பட்ட போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு பேரணிகளை கலைத்ததோடு பல்கலைக்கழக மாணவர்களையும் கைது செய்தார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஊடகங்களுக்கு சிலர் நம்பி கருத்துக்களை முன்வைக்கும் போது வரலாறு மீண்டும் ஒருமுறை போலீசாரின் அராஜகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. பல மாணவர்கள் காவிச் செல்லப்பட்டார்கள். பெண் போலீசார் இல்லாமல் பெண்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள், தூக்கி வீசப்பட்டார்கள், பலர் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதில் போராட்டக்காரர்கள் உறுதியாக இருந்தார்கள். மாணவர்கள் விடுவிக்கப்பட்ட பின்னரே போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சம்பவம் இலங்கையின் அரசின் கோர முகத்தை சர்வதேச சமூகத்தில் காட்டியிருக்கிறது. இலங்கையின் தேசிய கொடி இன்னும் தமிழர்களை அரவணைக்கவில்லை என்பதாகவும் நேற்றைய தினம் ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் இது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம்.